ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, வேதாகமம் சொல்லுது, பிசாசு மட்டும்தான் நமக்கு எதிராளி. துரைத்தனங்களோட, அதிகாரங்களோட, இப்பிரபஞ்சத்துடைய அந்தகார லோகாதிபதிகளோட, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த பிசாசு நமக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு தேவதூதன், பிரதானமான 3 தேவதூதர்களில் இவனும் ஒருவன். இவனுடைய பெயர் லூசிஃபர். ஒரு ஆராதனா வீரன், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவன், காப்பாற்றுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கேரூப். இவன் ஆண்டவரோட சமூகத்தில் இருந்தவன். இவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. நம்ம அழகாக இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை போட்டு தேவனுக்கு சமமாக உட்காரணும், எல்லாரும் நம்மளை ஆராதிக்கணும். பிசாசுக்கு இருக்கக்கூடிய பிரதான நோக்கமே எல்லாரும் அவனை ஆராதிக்கணும், அவனை உயர்த்தணும், அவனை மகிமைப்படுத்தணும். இதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால தான் இன்றைக்கி சாத்தான் சபைகள் அதிகமாகிறத கேள்விப்படுகிறோம். அநேக இடத்துல இப்படிப்பட்ட ஆவிகளும் கிரியை செய்கிறத பார்க்குறோம். இந்த பிசாசுடைய வேலைகள் என்ன, யாருக்கு விரோதமாக அவன் போராடுகிறான் அப்படின்னா, இந்த சாத்தானுடைய முதல் வேலை நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்காதபடி செய்கிறதான் அவனுடைய முதல் வேலை. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இந்த பிசாசுடைய வேலை, சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் விசுவாசிச்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. அதனால தான் இதற்கு எதிர்மறையான கேள்விகள் ஆதி முதல் எழுப்பிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரா, வாழ்ந்தாரா, அற்புதங்கள் செய்யப்பட்டதா? அதெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அதோடு அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவ கல்லறையில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிடுறாரு. இந்த விஷயத்தை காவல் காத்துட்டு இருக்கிறவங்க பிரதான ஆசாரியர்கிட்ட அறிவிக்கிறாங்க, ஒரு தேவதூதன் வந்தால் கல் புரட்டி இருக்கு, இயேசு கிறிஸ்து இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒரு பொய்யான காரியத்தை பரப்புறாங்க. ஒருவேளை சீசர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி உண்மை அப்படிங்கிறதுனால ஒருவேளை நம்ம மேலே இப்போ திரும்பிடுமோ, இயேசு உண்மையான தேவகுமாரன் தான், ஆனால் இவருக்கு விரோதமாக பொய்யாய் குற்றம் சாட்டினீங்களே, சிலுவையில் அரைஞ்சிங்களே அப்படின்னு சொல்லி திரும்பிடுவாங்களோன்னு பயந்து இந்த ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பொய்யான காரியத்தை பரப்புனாங்க. நாங்கள் அசந்து தூங்கிட்டோம், சீசர்கள் வந்து கல்லை புரட்டிட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பரப்பினார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி மத்தேயு புஸ்தகம் 28 அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். இப்படி தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழலை, அவர் மறுபடியும் வரமாட்டார், சுவிசேஷத்தை விசுவாசிக்காதபடி இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்களும் பெருகிட்டு தான் இருக்குது. ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நம்மளால் பாவத்தை விட முடியாதுன்னு அவருக்கு தெரியும், நம்ம ஒரு மாம்சமான பாத்திரம், ஒரு பலவீனமானவங்க, நம்ம பாவம் செய்யலாம், நம்ம பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதனால் நீங்கள் தாராளமாக பாவம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான காரியத்தை இன்றைக்கும் பரப்புகிற ஒரு கூட்டம் உண்டு. கிறிஸ்துவுக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக, அவருடைய வருகைக்கு விரோதமாக, இப்படி பல காரியங்கள், அவர் உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக, இப்படி பரிசுத்தத்துக்கு விரோதமாக அநேகம் துர்காரியங்களை பிசாசு உபதேசங்களாக பரப்பிக்கிட்டே இருக்கிறான். சுவிசேஷத்தை விசுவாசிக்காதபடி செய்வான். 2வது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால் அவன் பொய்யை பரப்புவான். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு பிரதானமாக ஜனங்கள் இருக்கிறது பண ஆசை. நீ பணம் சம்பாதிக்கணும், நீ பெருசாக ஆடம்பரமாக வீடு கட்டணும், லக்ஸூரியாக நீ வாழணும், ஆடம்பரமாக வாழணும், அப்போ தான் உனக்கு மரியாதை. இந்த உலகத்தில் ஒரு முறை தான் நீ வாழ போகிற. இப்போ பாவம் செய்யாமல் நீ எப்போ பாவம் செய்ய போகிற? இப்போ நீ சந்தோஷமாக இருக்காமல் எப்போ சந்தோஷமாக இருக்க போகிற? இதெல்லாம் பிசாசுடைய பொய்யான காரியங்களை ஜனங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறான். லஞ்சம் வாங்கு, ஏமாத்து, பொய்க்கணக்கு எழுது, நீ யாருக்காக உண்மையாக இருக்கணும், உன்னை யார் மதிச்சாங்க, நீ எதுக்காக நீ நேசிக்கணும், பொய்க்கணக்கு எழுது, அரசாங்கத்தை ஏமாத்து, உன்னுடைய ஆஃபீஸில் இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, யார் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எதுக்காக நீ உண்மையாக இருக்கணும், தப்பான காரியத்தை செய், திருடு, கொலை செய், பாவமான காரியங்களை செய், பணம் தான் முக்கியம், ஆடம்பரம், இச்சைகள்,
இன்னைக்கு இதுக்கு நேராக தான் உலகம் இயங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசி நாட்களில் மனுஷர்கள் சுயநலக்காரராயும் பணப்பிரியராயும் தற்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன் மதிக்காதவங்களா, இப்படி இணங்காதவர்களா, இருமாப்பு உள்ளவர்களா ஜனங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வசனம் சொல்லுது. இப்படி தான் கடைசி காலத்தில் மனுஷங்க இருப்பாங்க. கொடிய காலம் வரும். இன்றைக்கி ஜனங்க இச்சையில், பாவத்தில், மதுபானம், சிகரெட்டு, போதைப் பொருட்கள் இதுக்கு அடிமையாக இருக்க காரணம் பிசாசுடைய போய். இதில் தான் அவனுக்கு சந்தோஷம் இருக்குது. நீ அனுபவி. இன்றைக்கி பார்க்குறோம் கேன்சர் பெருகுது ஸ்மோக்கிங்னால. இன்றைக்கி எத்தனை டிபி பேஷண்ட் அதிகமாகறாங்க, எவ்வளோ கேன்சர் அதிகமாகுது. போதைப் பொருள்னால நரம்பு தளர்ச்சிகள், அவங்க பைத்தியம் பிடிச்சது போல் மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வசனத்தோடு ஒத்து பார்க்கணும். வசனம் என்ன சொல்லாது, அதுதான் சத்தியம். உலகத்தில் வரக்கூடிய கட்டுக்கதைகள், பொய்களுக்கு விலகி இருங்க. அடுத்த காரியம், கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை, ஒரு பெரிய நோக்கத்தை அப்படி இல்லைன்றதை நம்மளை சந்தேகப்பட வைப்பான். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, அவர் என்னை நேசிக்கிறாரா, யார் யாரோ உயர்த்தப்பட்டாங்களே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி இருக்கு, ஆண்டவர் என்னை பார்க்குறாரா, என்னை நேசிக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா, இப்படியான சந்தேகங்களை பிசாசு தோல்வியான நேரங்களில், எதிர்மறையான நேரங்களில் ஏற்படுத்துவான். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்களோட திட்டங்களை உடனே வெளிப்படுத்துறதில்ல. 1 பேதுருடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்க. ஒவ்வொரு மனுஷனையும் உயர்த்தணும் அப்படிங்கிறது தேவனுடைய பிரதான திட்டம், பிரதான நோக்கம். அப்படி உயர்வு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அடுத்தது பிசாசுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபர்களை தான் அவன் போய் நெருங்குறான். அவங்களை எப்படியாவது ஆண்டவற்றிலிருந்து வழி விலக பண்ணிட மாட்டோமா, எப்படியாவது பிரிச்சிட மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்வோன் அப்படி ஒரு கட்டளையை கொடுக்கல. இஸ்ரேலில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாமே கொலை செய்யணுங்கிற சட்டம் மோசேவுக்கு முன்னாடி இருந்திருந்தா ஆரோன் பிறந்திருக்க மாட்டார். மோசே பிறந்ததுக்கு பிறகும் அந்த சட்டம் இல்லை. அப்படி இருந்திருந்தா யோசுவா உயிரோட இருந்திருக்க மாட்டார், காலேப் இருந்திருக்க மாட்டார். தேவஜனமே, பிசாசுக்கு தெரியும் யார் மூலமாக ரட்சிப்பு வருது, யார் மூலமாக எழுப்புதல் வருது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, போராட்டங்கள் வருதா, தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அப்படிப்பட்டவர்கள்ட்ட தான் பிசாசு அதிகமாக போராடுவான். அடுத்த காரியம், 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உண்மையாவே இந்த உலகத்துல எதிரி பிசாசு மட்டும்தான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்கிறது பொதுவாக இந்த பிசாசு எதற்கு ஒப்புமையா வேதம் சொல்லுதுன்னா சர்ப்பம். நீங்கள் வலு சர்ப்பத்தையும் தெள்களையும் மிதிப்பீங்க. அவன் சர்ப்பம். பழைய பாம்பு ஏவாளையும் வஞ்சித்தது வலு சர்ப்பத்தின் மூலமாக தான். அவன் சர்ப்பம். பொதுவாக இந்த பாம்போடைய விஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக ஒரு காய்களில் ஏறிடுச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கும். சொல்லுவாங்க இது ஒருவேளை பாம்பு ஏறின காய் போல் இருக்குது. இந்த பாம்பு அடிக்கும்போது பல்லு கீழே சதறி யாராவது காலில் ஏறிடக்கூடாது, அதனால் தலையை அடிக்கும்போது பார்த்துடிங்க. இந்த பாம்பு விஷம் நிறைந்தது. அது துப்பிருச்சுனா கூட அந்த விஷம் மேலே பட்டு அநேகர் மறிச்சிட்றாங்க. பாம்பு கொத்தி அந்த இடத்த இறுக்கி கட்டியுமே பல பேர் இறந்து போகிறத அந்த இடம் முழுவதும் கையே துண்டாக வெட்டியிருக்காங்க, காலை துண்டாக வெட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த விஷம் அந்த காலில் உள்ள நரம்புகளெல்லாம் செயலிழக்க பண்ணியிருக்கு. இந்த பாம்புனால விஷம் அது என்ன செய்கிறான்னா, எவனை விழுங்கலாமோ, விழுங்கிட்டா அவங்க முழுவதுமே பாவத்துக்குள்ள ஆட்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். விழுங்கிட்டா வெளியில் வர முடியாது. இன்னைக்கு அப்படி தான் பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி திரிகிறான். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு வஞ்சிக்கிறவன். சத்தியத்தின்படி சார்ந்து கொண்டா மட்டும்தான் பிசாசுடைய வஞ்சகம் எது அப்படிங்கிறத நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அடுத்த காரியம், பாவம் செய்யும்படி தூண்டுகிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யுங்க. ஏன் உபவாசிக்கிறீங்க, நீங்கள் பசியாக இருக்கிறீங்களே, சாப்பிடுங்க. இந்த உலகம் முழுவதையும் நான் உங்களுக்கு தரேன், என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுங்க. இப்படி பாவம் செய்யும்படி அவன் தூண்டுகிறவன். ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசம் போக்குகிறவன், இடைவிடாமல் நம் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய வேலை மோசம் போக்கணும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பைபிள் எடுக்கும்போது தூக்கம் வர்றத, பைபிள் எடுக்கும்போது கொட்டாவி வரும், ஜெபம் பண்ண முடியாது. உபவாசிக்கும் போது சொந்தக்காரவங்க உள்ளே வருவாங்க. உபவாசிக்கும் போது தான் உணவுகள், விசேஷமான உணவுகளை தயாரித்து கொண்டு வருவாங்க. இப்படி இது எல்லாமே பிசாசினால் வரக்கூடிய போராட்டம். நீங்கள் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கக்கூடாது, கர்த்தரை நெருங்கி சேரக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது, எழும்பிடக்கூடாது, எழும்பி பிரகாசிச்சிடக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. இதுக்காக நூதனமாக யாரையும் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு சபையில் ஊழியம் செய்வீங்க, உங்களை சோர்வடையும்படியா என்ன செஞ்சால் நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டீங்க, என்ன பண்ணால் ஆலயத்துக்கு வர மாட்டீங்க, என்ன பண்ணால் ஜெபம் பண்ண மாட்டீங்க, அத்தனை காரியத்தையும் பிசாசு முன்னெடுத்து வைப்பான். மனுஷர்களை பயன்படுத்தலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களை பயன்படுத்தலாம், யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிடக்கூடாது, ஜெபத்தை விட்டு, உபவாசத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. இந்த போராட்டம் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, தேவன் யாரை உயர்த்தணும், யாரை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டங்கள் அதிகமாக வரும். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். இதோடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பிசாசானவன் எப்படி நம்ம கட்ட முடியும், யார் எல்லாம் கட்ட முடியும், அவன் திருடி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற முடியும், இது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்னைக்கு பிசாசானவன் ஓயாமல் சோர்ந்து போகாமல் போராடுகிறானே. உம்முடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, போதகர்களுக்கு விரோதமா, அவங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமா ஆண்டவர் எப்படியாவது உடைச்சிட மாட்டோமா, எப்படியாவது அவங்களுடைய ஊழியத்திலேருந்து பின்வாங்க வச்சிட மாட்டோமா, எப்படியாவது ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட மாட்டோமா போராடுகிறானே சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு அப்பா நீங்கள் கொடுக்குற ஆலோசனையின் பிரகாரம் அப்பா, சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது பின்வாங்கி போய்விடாதபடி உறுதியாக கர்த்தருக்குள்ள அப்பா பலன் கொள்ள, ஜெபிக்க, உமக்காக எழும்பி அப்பா சாட்சியாக நிற்க கிருபை தாங்கப்பா. இந்த தகப்பனை தேவ செய்தியை கேட்குற ஜனங்க யாரும் ஆண்டவரை கர்த்தரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. சோர்வுகளில், தகப்பனை பிசாசுடைய தந்திரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தேவ பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிக்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.